நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். கூடவே இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷன் சோயா மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரே வீடியோவில் நம்ம 2 ரெசிபியுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்பவுண்ட் கூட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு பன்னீரை வந்து இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக நெய் சேர்த்து கீ ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பன்னீர் சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்க மாதிரி இருக்காது. இப்போ இது போல் மசாலாலாம் பன்னீரில் ஒட்டுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க பன்னீர்களை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரை இது போல் கீ ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து ஷைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். கீ வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் 2 சைடு திருப்பி விட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் நம்ம பன்னீரை வந்து குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணோன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், எல்லா பகுதியிலையும் நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கலரில் இருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்குல்ல. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக அரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் குடமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. குடமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி, பீன்ஸ் இது போல். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல சில்லி சாஸ்க்கு பதிலாக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்த்துருக்கேன்னா நம்ம சேர்த்துருக்க சாஸ் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொதுவாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா தான் நல்லா வந்து ருசியாக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு இது வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கீ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்களை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம பன்னீர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு வடித்த சாதம் இது. குக் பண்ணதுக்கப்புறமா கப் அளவில் அளந்தோன்னா ஒரு 3 கப் அளவு சாதம் இருக்கும். இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வடித்து சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும்னா சாதம் வெந்துட்டுருக்கும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து சாதம் வேகும்போது நல்லா வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும்.
அதே மாதிரி சாதம் வந்து 100% குக் பண்ணக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 80லேருந்து 90% மட்டும்தான் சாதத்தை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரைஸும் அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுறது போல் நல்லா கலந்துக்கோங்க. அதிகமாக கலந்துடக்கூடாது, ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் இருக்கும். கலக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக வெங்காய ராய்த்தா வச்சு கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது கூட பக்காவான காம்பினேஷன் மஞ்சூரியன். நீங்கள் எந்த மஞ்சூரியன் வேணாலும் இதுக்கு செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது சோயா மஞ்சூரியன். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கல்ல எவ்வளோ ஈஸியாக சுலபமாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு மீல் மேக்கர் இருக்கும். இப்போ வந்து 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. ஆனால் இது உள்ளே வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நல்லா இது போல் பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையுமே இதே போல் நல்லா பிழிஞ்சிட்டு மாற்றிக்கோங்க. பிழியும் போது மீல் மேக்கர் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மீல் மேக்கரையுமே இது போல் பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் வந்து கம்மியாக கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை தரப்போகுது. அடுத்து இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க மசாலா மாவு இதெல்லாம் இந்த சோயா சங்க்ஸில் வந்து நல்லா பரவணும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். இது நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இது எப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸை வந்து இது போல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பாக வரது வரைக்கும் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் இப்படியே கூட மொறுமொறுப்பாக சாப்பிடலாம். நல்ல ஒரு பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம இந்த மாதிரி பொரிச்சிட்டு மீல் மேக்கர் கிரேவிலாம் பண்ணுவோம்ல, அதில் கூட சேர்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். மீல் மேக்கரில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி, அதுக்கப்புறமா மீல் மேக்கர் நகட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியெலாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கர் நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நீங்கள் இந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பரை கூட வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லா மீல் மேக்கரையும் பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பற்கள் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் குடமிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம்.
இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இது எதுக்காக சேர்க்குறோன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு க்ளோஸியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இது கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் வந்து திக்கான கிரேவியாகவே வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கிரேவி வந்து நல்லாவே கோட் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளாஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சுவை வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்க்கலை, மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து சர்வ் பண்ணுறேன். நான் சொன்னது போல் நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட நீங்கள் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ இதை நம்ம இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரைட் ரைஸ் கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக இதை வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.